இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக 13 டேஸ் முன்னாடி டிஎன்எம்ஆர்பியோட தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷனை நம்ம எப்படி கிளியர் பண்ண போகிறோம். ஸோ கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கிறது அப்படின்றத வந்து நம்ம எக்ஸாக்டாக கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா ஸோ மேலே ஐக்கானில் லிங்க் வந்து தரேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இப்போது இந்த வீடியோவில் ஸோ நம்ம லாஸ்ட்டாக 13 டேஸ் முன்னாடி போட்ட வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸு டவுட்ஸ் எல்லாம் மெயில் மூலியமாகவும் நமக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் டெலகிராம் மூலியமாகவும் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ண போகிறேன். அந்த நம்மக்கிட்ட மெட்டீரியல் பர்ச்சேஸ் அவங்களோட ரிவ்யூ பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு டிஎன்எம்ஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ண போகிற கேண்டிடேட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மங்களகரமாக ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்டோட ஸ்டார்டிங் சேலரி பேக்கேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு 35,400 ருபி உங்களோட ஸ்டார்டிங் சேலரி. ஸோ இதே நீங்கள் எந்த ஒரு ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் எம்ஃபார்ம் பண்ணாலும் சரி, பிஃபார்ம் பண்ணாலும் சரி, டிஃபார்ம் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20Kக்கு உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ வந்து தராங்க. பட் எம்ஆர்பியில் நீங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு 35,400 ருபி வந்து சார்ஜஸ் வந்து தராங்க. உங்களோட மந்த்லி சேலரி பே ஓகேங்களா. ஸ்டார்டிங்கே உங்களுக்கு நல்ல சேலரி பேக்கேஜோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு எம்ஆர்பியில் வந்து ரெக்யர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா. அதோடு நிறுத்திடாமல் உங்களுக்கு இயர்லி இன்க்ரிமெண்ட் கொடுத்து ஸோ நீங்கள் வெளியில் வர்றப்போ 1,30,400 வரைக்கும் உங்களோட மந்த்லி சேலரி பேக்கேஜ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு யாரும் வந்து மிஸ் வந்து பண்ணிடாதீங்க. ஏன் சம்மந்தமே இல்லாமல் சேலரியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ அடுத்து நம்ம ஸ்டடி மெட்டீரியலை பற்றி டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் டிஎன்எம்ஆர்பியோட சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். ஸோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் நம்மளோட டிஎன்எம்ஆர்பி சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 9 இயல் வந்து இருக்குது. ஸோ 9 இயலோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து 1 by 1 உங்களுக்கு டீப்பாக இன்டெப்த்தாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இயல் 2 வந்து எடுத்திருக்கேன். ஸோ இயல் 2ல் 10th நியூ தமிழ் புக் இப்போது கரண்ட்டாக இருக்க சிலபஸில் ஸோ டோட்டலாக இத்தனை இயல் 2ல் இத்தனை சப்ஜெக்ட், அதாவது உரைநடை, செய்யுள் அண்ட் தென் துணைப்பாடம் எல்லாமே சேர்த்து தான் இதில் வந்து இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஒவ்வொன்றும் லைன் பை லைனாக வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸு ப்ளஸ் ஆன்சரோட உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இயல் 2ல் உங்களுக்கு கேட்கிறதா என் குரல்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் வந்து கேட்டிருப்பேன், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த டோட்டலாக இயல் 2ல் துணைப்பாடம் அதன் செய்யுள் உரைநடை எல்லாமே கலந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு கொஷினும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்கு பேக் வந்து இருக்காது, புக்கில் இருந்தே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுவே வந்து தெளிவாக வந்து படிச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எஸ்எல்சி சிலபஸ், அதாவது டிஎன்எம்ஆர்பியில் உங்களுக்கு ஜஸ்ட்டு தமிழில் நீங்கள் 20 மார்க் எடுத்தால் வந்து போதும். ஸோ உங்களுக்கு கட் ஆஃபில் வந்து இந்த 20 மார்க் வந்து சேர்த்த மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் டிஎன்எம்ஆர்பி 20 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களோட ஃபார்மசிஸ்ட் சப்ஜெக்ட் பேப்பரை கரெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த 20 மார்க்குக்கான என்ன வேலை பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ இயல் 5 வந்து எடுக்கிறேன். ஸோ இயல் 5லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்மளோட தமிழ் எலிஜிபிலிட்டி சிலபஸ் இருக்கோ ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து கொஷின் மேக் பண்ணியிருப்போம். ஸோ நியூ தமிழ் புக் 10th. ஸோ இயல் 5ல் உங்களுக்கு வந்து
செய்யுள், உரைநடை அண்ட் தென் இலக்கணம் எல்லாமே துணைப்பாடம் எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடுத்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செய்யுளை பற்றி குடுத்துருப்போம். செய்யுளில் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் வரும். லைக் அந்த செய்யுளோட லைனை குடுத்துட்டு, ஸோ இதை யார் எழுதுனாங்க, யார் இவங்க அப்படின்றது எல்லாமே கிளியராக நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொடுத்துட்டு அது தமிழில் என்ன அப்படின்றத இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூ வைஸாக கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம இயல் வைஸாக கவரும் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ யார் யாரெல்லாம் நான் தமிழில் 20 மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அவங்களுக்கு எல்லாமே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 9 இயலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி லைன் பை லைனாக தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஈஸியாக தமிழ் எலிஜிபிலிட்டியில் 20 மார்க், நான் சொல்கிறது 20 மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழியை சொல்கிறேன். பாஸ் ஆகிறதுக்கான வழியை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழியை சொல்ல 20 மார்க் நீங்கள் க்ராஸ் பண்ணுறதுக்கு இந்த 9 இயல் நீங்கள் லைன் பை லைனாக படிச்சிங்க அப்படின்னாவே போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா வினா விடை வகைகள் இப்போ 6 வினா இருக்குது. ஸோ அதில் என்னென்னலாம் வினா இருக்குது அதோட வகைகள்: அறிவினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. ஸோ இப்போ அறிவினானா என்ன, அதோட டெஃபினிஷனு, ஸோ அதற்கான எடுத்துக்காட்டு. அறியா வினானா என்ன, அதோட டெஃபினிஷனு, அதுக்கான எடுத்துக்காட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் இது படித்து முடிச்சுட்டு பர்சனலாக நீங்களே டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸு நிறைய பேர் நம்மக்கிட்ட அப்போ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் நான் ஒரு 4 இயல் 5 இயல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா இயலும் கொடுத்துருப்பேன். ஸோ மீதி இயலெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு மெயிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேவும் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல் 1, 2, அதுக்கப்புறம் இயல் 3, இயல் 4, இயல் 5, இயல் 6, 7, 8, 9. ஸோ 9 இயலும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெடி ஆயிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு இது எல்லாமே ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சேலரி பற்றி டிஸ்கஸ் பண்ணலையா. சப்போஸ் நீங்கள் இப்போ காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க, உங்களோட ஒரு செமஸ்டருக்கே பிஃபார்ம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட ஒரு செமஸ்டருக்கு மேக்ஸிமம் 1 lakh நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் டிஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 80Kலேருந்து 90K வரைக்கும் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான சேலரி பேக்கேஜ் எம்ஆர்பி உங்களுக்கு எவ்வளோ சேலரி பேக்கேஜ் தருது, ஸ்டார்டிங்கே 35,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் தருது. ஸோ உங்களுக்கு நீங்கள் வெளியில் வர்றப்போ 1,30,000 சில்லரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி பேக்கேஜை தராங்க. ஸோ நம்மளோட பிடிஎஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாம் என்னால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ ஏன் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நான் யூடியூப் என்னோடய ஃபுல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது. நான் சைட் பை சைடாக தான் நான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிவிட்டு சைட் பை சைடாக தான் யூடியூப் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மார்னிங் எல்லாமே ஒர்க்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு கண் முழிச்சு நான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் என்னால் தர முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிடிஎஃபே உங்களுக்கு 100 ரூபாவும் 150 ரூபாவும் அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். அஃபோர்டபுள் ப்ரைஸ் எல்லாருமே நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்குற மாதிரி ரேட்டை வச்சு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு மணி மேட்ரு கிடையாது. ஸோ இந்த மெட்டீரியலை மிஸ்யூஸ் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாமை படித்து கிளியர் பண்ணுற மாதிரி இருந்தாவே எனக்கும் போதும். ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணுறப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கே தெரிஞ்சும் தெரியாமலேயும் இருக்கலாம். ஸோ நீங்கள் 9th to ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கும்போதே நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கீங்க. ஸோ அதில் வர மார்க்ஸ் வச்சு தான் நீங்கள் காலேஜ் ஃபீஸ் வந்திருக்கீங்க. ஸோ காலேஜில் நீங்கள் காலேஜ் ஃபீஸு ப்ளஸ் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டு அதுலேருந்து தான் பிசிஐ சர்டிஃபிகேட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் ஃபார்மசிஸ்ட்னு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண வந்திருக்கீங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா தான் ஃபைனலாக உங்களோட ரிசல்ட்டை பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி தான் ஸோ அங்கே எல்லாருமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயங்காமல் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டீங்க. இது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உங்களோட லைஃப்பை தீர்மானிக்க போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிடிஎஃப் எல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே புரிய வந்திருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயில் ஐடிக்கு எனக்கு நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி பிடிஎஃப் வேணும் அப்படின்னீங்கன்னா ஸோ நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ரீப்ளே மெயில் வரும். ஸோ நீங்கள் ரீப்ளே மெயில் வந்ததோடனே ஸோ அதில் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக மணி சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த
அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட பிடிஎஃப் எல்லாமே வந்து கிடைச்சிரும். சரி.